متى سنظل رقودا نغرق في النوم ونشخر وعن الآذان نصم ونغمض. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله فإن أصدق الحديث كتاب الله وأحسن الحديث هدي محمد صلى الله عليه وسلم شر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அன்பார்ந்த சகோதரர்களே சகோதரிகளே தாய்மார்களே, இந்த பகுதியிலே நடக்கக்கூடிய முதலாவது இஜ்திமாவில் நீங்கள் ஆண்கள் பெண்கள் எல்லோருமாக கலந்து இந்த உரையை கேட்பதற்காக இந்த இடத்திலே நீங்கள் உட்கார்ந்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த நல்ல நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அழகிய முன்மாதிரிகள் என்ற தலைப்பில் ஒரு சில செய்திகளை அல்லாஹுடைய வேதத்திலிருந்தும் அல்லாஹுடைய தூதருடைய பொன்மொழிகளிலிருந்தும் உங்கள் முன்னால் நான் சமர்ப்பிப்பதற்கு பணிக்கப்பட்டிருக்கின்றேன். இந்த தலைப்பு ஏன் போடப்பட்டிருக்கின்றது என்று சொன்னால், இஸ்லாத்தை பொறுத்தவரையில் எந்த செய்தியை நாங்கள் பார்த்தாலும் கூட எல்லா செய்திகளும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முன்மாதிரிகளை மையமாக வைத்துத்தான் இருப்பதை நாங்கள் பார்க்கலாம். 40வது வயதில் அவருக்கு வகி கிடைத்ததிலிருந்து அவர் மரணிக்கும் வரைக்கும் உள்ள அந்த காலப்பகுதி முழுக்க வாழ்க்கையின் எல்லா பகுதிகளும் ஒரு முஃமினுக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்கும் என்பதாக திருமறை அல் குர்ஆனிலே அல்லாஹ் சொல்கிறான். சாதாரணமாக அவருடைய குடும்ப வாழ்க்கை, அவர் மனைவியோடு நடந்து கொண்ட விதம், பிள்ளைகளை அவர் வளர்த்த முறை, அரசியல் என்ற வகையில் அவர் ஒரு அரசியல் தலைவராக அந்த சமூகத்தில் இருந்த நிலை, முஸ்லீம்களுடைய மத தலைவராக இருந்த பொழுது அவர் நடந்து கொண்ட முறை, அந்த சஹாபா தோழர்களுடைய வாழ்க்கையில் எல்லா பகுதிகளிலும் அவர்களுடைய இன்பங்களிலும் துன்பங்களிலும் அவர்களில் ஏழை பணக்காரன் என்று வித்தியாசம் கிடையாமல், படித்தவன் படிக்காதவன் என்ற வித்தியாசம் இல்லாமல் அல்லாஹுடைய தூதர் எல்லா துறைகளிலும் ஒரு முன்மாதிரியாக இருந்ததை நானும் அறிவோம், நீங்களும் அறிவோம். நாளுக்கு நாள் இஸ்லாமிய பண்பாடுகளும் கலாச்சாரங்களும் மங்கி போகக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இந்த தலைப்பு பேசப்பட வேண்டிய ஒரு தலைப்பாக இருக்கின்றது. ஒரு குடும்ப தலைவனுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு முன்மாதிரி, ஒரு குடும்ப தலைவிக்கு அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கையில் அவர்களோடு இணைந்த மனைவிமார்களுடைய வாழ்க்கை ஒரு முன்மாதிரி, ஒரு ஆசிரியர், ஒரு ஆசிரியை, ஒரு இளைஞன், ஒரு அரசியல் தலைவன், இப்படி ஏராளமாக அவருடைய முன்மாதிரிகளை ஒப்பிட்டு பேசக்கூடிய அளவுக்கு நிறையவே அவர்களுடைய வாழ்க்கையை பற்றி நாங்கள் படிக்கலாம். திருமறை அல் குர்ஆனிலே அல்லாஹ் 2 நபிமார்களை பற்றி சொல்கிறார். அதிலே ஒரு நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், அவருடைய வாழ்க்கையில் அழகிய முன்மாதிரி இருக்கின்றது என்பதாக அல்லாஹ் சொல்கிறான். அடுத்ததாக நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி சொல்லும் பொழுது அல்லாஹ் அவர்களுடைய வாழ்க்கையிலும் அழகிய முன்மாதிரி இருக்கின்றது. யாருக்கு இந்த முன்மாதிரி பயனளிக்கும்? யார் அல்லாஹ்வுடைய தூதரை ஃபாலோ பண்ணுவார்கள்? யார் அல்லாஹ்வுடைய தூதரை நேசிப்பார்கள்?
யார் அல்லாஹ்வுடைய தூதர் நடந்து கொண்டது போன்று தங்களுடைய வாழ்க்கையில் எல்லா கட்டங்களிலும், தனிமையிலும், குடும்ப வாழ்க்கையிலும், சமூக வாழ்க்கையிலும் யார் நடந்து கொள்வார்கள் என்றால், லிமன் கான யர்ஜுல்லாஹ வல் யௌமில் ஆஹர் வல் யௌமல் ஆஹர், யார் அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் ஆதரவு வைக்கின்றாரோ, வதக்கரல்லாஹ கஸீரன், அல்லாஹ்வை யார் அதிகமாக ஞாபகம் வைக்கின்றாரோ அவருக்கு அழகிய முன்மாதிரி இருப்பதாக திருமறை அல் குர்ஆனிலே அல்லாஹ் சொல்கிறான். எல்லோரும் பின்பற்ற மாட்டார்கள், எல்லோரும் அல்லாஹ்வுடைய தூதரை ஒரு ரோல் மாடலாக எடுக்க மாட்டார்கள். உங்களுக்கு தெரியும் சகோதரிகளே, தாய்மார்களே, சகோதரர்களே, மைக்கேல் எச் ஹார்ட் என்று சொல்லக்கூடிய ஒரு வரலாற்று ஆசிரியர் இந்த உலகத்திலே வாழ்ந்தார். அவர் ஒரு புத்தகத்தை தொகுத்தார், த 100 என்று சொல்லக்கூடிய ஒரு புத்தகம். தமிழிலே 1000 பேர் 1996 ஆண்டு வரைக்கும் இந்த உலகத்தை சகல துறைகளிலும் புரட்டி எடுத்தவர்கள் யார் என்பதை பட்டியல் படுத்தினார். 100 பேரை தெரிவு செய்தார். அந்த 100 பேரிலும் அவர் யாருக்கு முதன்மை இடத்தை கொடுத்தார் தெரியுமா? மைக்கேல் எச் ஹார்ட் என்று சொல்லக்கூடிய அந்த வரலாற்று ஆசிரியர் ஒரு கிறிஸ்தவர், கிறிஸ்தவ மதத்தை நம்பியவர். அப்படி இருந்தும் கூட நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முதன்மை இடத்தை கொடுத்தார்கள். அவர் எந்த மதத்தை பின்பற்றினாரோ அந்த மதத்துக்குரிய அந்த மனிதர், நாம் நபியாக ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய அந்த ஈசா நபிதான், அவரை அவர் கடவுளாக வணங்குகிறார். இருந்தாலும் கூட ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு 2வது இடத்தை கொடுக்கவில்லை. அவரிடத்தில் கேட்கப்படுகின்றது, நீங்கள் ஒரு கிறிஸ்தவ வரலாற்று ஆசிரியராக இருந்தும் கூட ஏன் நீங்கள் உங்களுடைய கடவுளாகிய கிறிஸ்து இயேசுக்கு முதலிடம் கொடுக்காமல் முஹம்மது என்பவருக்கு நீங்கள் ஏன் முதலிடம் கொடுத்தீர்கள் என்ற ஒரு கேள்வி கேட்கப்படுகின்றது. கிறிஸ்தவத்தை பொறுத்தவரையில் ஈசா என்பவர் உலகத்திலே எந்த பெரிய ஒரு மாற்றத்தையும் ஏற்பாடு செய்யவில்லை, மாற்றத்தை கொண்டு வரவில்லை. ஆனால் முஹம்மது என்பவர் 3 விதமான மாற்றத்தை கொண்டு வந்தார். இராணுவ ரீதியான ஒரு மாற்றம், அரசியல் ரீதியான ஒரு மாற்றம், சமூக மாற்றம். அவர் கொண்ட அந்த மாற்றம், அவர் கொண்டு வந்த அந்த மாற்றம் இருக்கின்றதே, அவர் எதை அன்று செய்தாரோ இன்றும் அவரை ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு கூட்டம் உலகத்திலே இருந்து கொண்டிருக்கின்றது. அவருடைய வாழ்க்கை போன்று வாழக்கூடிய ஒரு சமூகம் இன்றும் இருந்து கொண்டிருக்கின்றது. ஆதலால் தான் நான் அவருக்கு முதன்மை இடத்தை கொடுத்தேன் என்பதாக சொல்கிறார். அப்படி என்றால் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்முடைய வாழ்க்கையில் எல்லா துறைகளிலும் முன்மாதிரியாக இருக்க வேண்டும். நிறைய முன்மாதிரிகள் இருக்கின்றது சகோதரர்களே. நான் ஒரு செய்தியை நான் சொல்கிறேன். உஸ்மான் அலி அவர்கள் என்ன செய்கிறார்கள்? ஒரு பாத்திரத்திலே தண்ணீர் எடுக்குகிறார்கள். பிஸ்மில்லா சொல்லி அந்த பாத்திரத்திலே கையை போட்டு என்ன செய்கிறார்கள்? 2 கைகளையும் கழுகுகிறார்கள், வாய் கொப்பளிக்கிறார்கள், நாசிக்கு தண்ணீர் செலுத்துகிறார்கள், முகத்தை கழுகுகிறார்கள், அதற்கு பின்னால் கையையும் கழுகுகிறார்கள், காலையும் கழுகுகிறார்கள். கழுகிவிட்டு என்ன சொன்னார்கள் தெரியுமா? எல்லா சஹாபாக்களும் இருந்தார்கள். நான் அல்லாஹ்வுடைய தூதர் ஒது செய்வது போன்று நான் இப்போது ஒது செய்திருக்கிறேன். நான் ஒது செய்தது யாரை போன்று ஒது செய்தது தெரியுமா? இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படித்தான் ஒது செய்தார்கள். நான் அப்படித்தான் உங்களுக்கு ஒது செய்து காட்டியிருக்கிறேன் என்று சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னார்கள் தெரியுமா? இப்படி யாரெல்லாம் ஒது செய்கிறார்களோ அவருடைய முன்பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும் என்ற ஒரு சுப செய்தியை சொன்னார்கள் என்பதை சஹாபா தோழர்களுக்கு சொன்னார்கள். சாதாரண ஒரு விவகாரம், தொழுகைக்கு தன்னை சுத்தப்படுத்தக்கூடிய அம்சத்தை உஸ்மான் அலி அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? அல்லாஹ்வுடைய தூதர் செய்தது போன்று நான் உங்களுக்கு செய்து காட்டினேன் என்று சொல்கிறார்கள். எந்த அளவுக்கு சஹாபா தோழர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை
எந்தெந்த துறைகளில் எல்லாம் ஃபாலோ பண்ண வேண்டுமோ அந்தந்த துறைகளில் எல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்தார்கள்? அவர்களை ஃபாலோ பண்ணினார்கள். அல்லாஹ் சஹாபா தோழர்கள், இப்படி ஏராளமான அம்சங்கள் நிறைந்து காணப்படுகின்றது. நான் இந்த இடத்திலே ஒரு செய்தியை மாத்திரம், அதாவது அல்லாஹ்வுடைய தூதர் குடும்ப வாழ்க்கைக்கு ஒரு முன்மாதிரி என்ற தலைப்பில் ஒரு சில செய்திகளை நான் கொண்டு வருகிறேன். காரணம் என்னவென்றால், இங்கே ஆண்களும் இருக்கிறார்கள், பெண்களும் இருக்கிறார்கள், திருமணம் முடிப்பதற்கு இளைஞர்களும் இருக்கிறார்கள், திருமண வாழ்க்கையை கொண்டு நடாத்தக்கூடிய, திருமண வாழ்க்கையில் அவர்கள் பிள்ளைகளை பெற்று பேர பிள்ளைகளோடு இருக்கக்கூடிய சகோதரர்களும் தாய்மார்களும் இந்த இடத்திலே இருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட்டார்கள்? அல்லாஹ்வுடைய தூதரை ஒரு மனிதன் இந்த உலகத்திலே ஒரு குடும்ப வாழ்க்கையில் ஒரு சிறந்த கணவனாக முன்மாதிரியாக ஆண்கள் எடுத்து நடந்தால், சகோதரர்களே, எங்களுடைய குடும்பத்திலே கணவன் மனைவி சண்டை வராது. எங்களுடைய குடும்பத்திலே பிள்ளை வளர்ப்பில் குளறுபடி வராது. எங்களுடைய இஸ்லாமிய குடும்பங்கள் எல்லாம் காலிக்கோட்டிலே போய் நிற்காது. என்ன காரணம் தெரியுமா? எல்லாம் படித்திருப்பாள், அவள் BA படித்திருப்பாள், MA படித்திருப்பாள், PhD முடித்திருப்பார், அவனும் செய்திருப்பார், கை நிறைய சம்பளம் வாங்குவார், வாகனம் இருக்கும், வீடு இருக்கும். அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி குடும்ப வாழ்க்கை நடாத்தினார்கள் என்பது மாத்திரம் தெரியாமல் இருக்கும். அதனால் தான் நாங்கள் பார்க்கிறோம், படித்தவர்கள் ஏராளமானுடைய குடும்ப வாழ்க்கை சிதைவடைந்து போகின்றது. ஏற்றம் தெரியாது, இரக்கம் தெரியாது, எங்கே சேர்ந்து போக வேண்டும், எங்கே விட்டு கொடுக்க வேண்டும் என்ற தன்மைகள் எல்லாம் அவர்களுக்கு தெரியாததின் காரணமாக அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கை படிக்கவில்லை, தேடவில்லை. உலகத்திலே எதையெல்லாம் அவள் தேடினாள், இதற்கெல்லாம் நேரமெல்லாம் செலவழித்தாள். ஆதலால் அவருடைய வாழ்க்கை சிதைவடைந்து போவதை நாங்கள் பார்க்கலாம். உலகத்திலே ஆக சிறந்த கணவன் அல்லாஹ்வுடைய தூதர் தான், எந்த சந்தமும் கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதரே சொல்கிறார்கள், ஹைருக்கும், உங்களிலே சிறந்தவர் தன்னுடைய மனைவியோடு நல்ல முறையில் நடந்து கொள்பவர் என்று சொன்னார்கள். உங்களில் சிறந்தவர் தன்னுடைய மனைவியோடு நல்ல முறையில் நடந்து கொள்பவர் என்று சொன்னார்கள். உங்களில் சிறந்தவர் தன்னுடைய மனைவியோடு நல்ல முறையில் நடந்து கொள்பவர் என்று சொன்னார்கள். சொல்லிவிட்டு சொன்னார்கள், நான் என்னுடைய மனைவியோடு நல்ல முறையில் நடந்து கொள்கிறேன் என்று சொன்னார்கள். என்னுடைய சரியான முகம், நான் வேலை செய்கின்ற ஆபீஸில் நான் இருக்கின்ற சகோதரர்களோடு பழகுகின்றவர்களோடு என்னுடைய முகம் எப்போதும் மறுமலர்ச்சியாக இருக்கும். நான் சிரித்துக்கொண்டு கதைப்பேன். என்னுடைய கெட்ட குணங்களை எல்லாம் நான் உள்ளே போட்டு அமுக்கிக் கொள்வேன். அவைகளை நான் காட்டுவதற்கு விருப்பப்பட மாட்டேன். என்னுடைய நண்பனிடத்தில், என்னுடைய சகோதரர்களுக்கு மத்தியில், என்னுடைய ஊராருக்கு மத்தியில் என்னுடைய சரியான முகத்தை அறிந்தவள் யாரு தெரியுமா? என்னுடைய மனைவிதான் அறிந்தவள். அவளுக்குத்தான் தெரியும் என்னுடைய சரியான முகம், நான் எப்படிப்பட்டவன், என்னுடைய குணங்கள் எப்படி இருக்கின்றது என்பதை முழுசாக அறிந்தவள் அவள் மாத்திரம்தான். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், உலகத்தில் என்னதான் மனிதர்கள் ஒரு மனிதனை இவன் நல்லவன் என்று சர்டிபிகேட் கொடுத்தாலும் போதாது, மனைவி சொல்ல வேண்டும் என்னுடைய கணவன் சிறந்தவன் என்று. மனைவி எப்போது சொல்கிறாளோ அப்பொழுதுதான் இந்த உலகத்திலே அவன் சிறந்தவன் என்பதாக நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே சொல்கிறார்கள் என்றால், நான் மனைவிக்கு சிறந்தவன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள் என்றால், எப்படி குடும்ப வாழ்க்கையில் அவர்கள் இருந்திருப்பார்கள்? சாதாரண குடும்ப வாழ்க்கை கிடையாது. ஒரு புறத்திலே யுத்தம், இன்னொரு புறத்திலே பிரச்சினை, 7-8 மனைவிமார் ஹதீஜா ரலி அவர்களுக்கு பின்னால். அது போதாக்குறைக்கு யார் எப்போது வந்து தாக்கி விடுவார்களோ என்ற ஒரு அச்சம். பொருளாதாரத்திலே கீழ்நிலை, காலையிலே சாப்பிட்டால் பால் சாப்பாடு கிடையாது. வீட்டை பார்த்தால் சுபஹானல்லாஹ், சிறிய வீடு, அங்கே ஈச்சம் ஓலைகளால் வெய்யப்பட்ட ஓடுகள், அதாவது கூரைகள். மழை பொழிந்தால் வீட்டுக்குள்ளே துளிகள் விழுகின்றது, வெயில் அடித்தால் வெயிலுடைய ஒளிக்கீட்டுகள் எல்லாம் வீட்டுக்குள்ளே விழக்கூடிய ஒரு வாழ்க்கை நானும் நீங்களும் வாழக்கூடிய வாழ்க்கை கிடையாது. இப்படிப்பட்ட அந்த வாழ்க்கையில் அல்லாஹ்வுடைய தூதருக்கு மனைவிமாரோடு எந்த டென்ஷனும் கிடையாது. மனைவிமாரோடு டென்ஷன் படவில்லை, முகத்திலே பாய்ந்து விடவில்லை, ஏசவில்லை, அவருடைய கருத்துக்களை தூக்கி எறியவில்லை.
அல்லாஹ்வுடைய தூதர் இவ்வளவு இருந்தும் அவர்கள் ஒரு முன்மாதிரி மிக்க ஒரு குடும்ப தலைவனாக எப்படி இருந்தார்கள் என்றால் ஆச்சரியமாக இருக்கின்றது. எங்களுக்கு ஒரு மனைவியோடு வாழ்வது என்பதே மிகவும் ஒரு கஷ்டமான ஒரு காரியம். ஒரு நேரத்தில் எப்படி இருப்போம், இன்னொரு நேரத்தில் நாங்கள் வித்தியாசமான எங்களுடைய முகரூபம் எங்களுடைய மனைவிக்கு இறங்கும். மனைவியே புரிந்து கொள்வார், புருஷனிடத்தில் இதை இப்ப சொல்லக்கூடாது, இப்ப சொன்னா பிரச்சனை வந்துடும், அதுக்கு நாள் பார்த்து வைப்பாள். ஏன் தெரியுமா, இப்ப சொன்னா அவர் கேட்க மாட்டாரு, முகத்துல பாய்ந்து விழுவாரு. இல்லை, அல்லாஹ்வுடைய தூதரை மனைவிமார்கள் அழகாக புரிந்திருந்தார்கள். புரிந்த காரணத்தில் தான் அவர்களுடைய வாழ்க்கை அந்த அளவுக்கு ஓடியது. எப்படி இருந்தார்கள் அல்லாஹ்வுடைய தூதர்? சுத்தத்திலே முதலாவது ஆளாக இருந்தார்கள் அல்லாஹ்வுடைய தூதர். சுத்தம். நிறைய ஆண்கள் திருமணம் முடித்து விட்டால் சகோதரர்களே, திருமணம் முடித்த ஒரு 40 நாளைக்கு அழகாக சுத்தமாக இருப்பார்கள். 40 நாள் தான். எந்த சென்ட் அடிக்கணுமோ அந்த சென்ட் அடிக்கிறது, எந்த உடுப்பு போடணுமோ அந்த உடுப்பு போடுறது. ஒரு மாசம் கழிஞ்சிட்டா சுத்தமே இல்லை. சுப்ஹானல்லாஹ். ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகும்போது மனைவி சொல்வா என்ன தெரியுமா, நீங்க அழகா ட்ரெஸ் பண்ணிட்டு போங்க. என்னத்தை ட்ரெஸ் பண்ற, நம்ம தானே கல்யாணம் முடிஞ்சு இப்போ 5 வருஷம் 10 வருஷம் ஆகுது, நான் இந்த சாரத்தோட நான் போய்த்துட்டு வாரு, விளங்கினா, எனக்கு அது தேவையில்லை. நாங்கள் இந்த சேட்டை போட்டுன்னு போங்க, அதை நீ வை, அது எனக்கு தேவையில்லை, நான் எந்த நாளும் பஜாருக்கு போட்டு போற சேட்டடி. சுப்ஹானல்லாஹ். மனைவியுடைய ஆசை, அவளுக்கென்று உணர்வு இருக்கின்றது. ஆனால் நாங்க வயதில் கூடியவராக இருப்போம். இலங்கை நாட்டை பொறுத்தவரையில் ஆண் வயதில் கூடியவராக இருப்பார், மனைவி வயதில் குறைந்தவராக இருப்பார். அல்லாஹ்வுடைய தூதர் மனைவியுடைய உணர்வுகளை எல்லா சந்தர்ப்பங்களிலும் புரிந்து கொண்டார்கள். அவள் சிரித்தாலும் ஏன் சிரிக்கிறாள் என்று அவளுக்கு தெரியும், கோபப்பட்டாலும் ஏன் கோபப்படுகிறாள் என்று தெரியும், கோபப்பட்டால் அவள் எப்படி நடந்து கொள்வாள் என்பதையும் அல்லாஹ்வுடைய தூதர் அறிந்து வைத்திருந்தார்கள். அந்த அளவுக்கு அவர்கள் மனைவிமார்களுடைய உள்ளங்களை புரிந்திருந்தார்கள். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெளியே போய்விட்டு வீட்டுக்குள்ளே வந்தால் என்ன செய்வார்கள் சகோதரர்களே? என்ன செய்வார்கள்? அல்லாஹ்வுடைய தூதர் மனைவியை விட்டு வெளியே ஒரு பிரயாணம் போயிட்டு வந்தா என்ன செய்வார்கள்? என்ன செய்வார்கள் சகோதரர்களே? ஆயிஷா அம்மையார் அவர்கள் சொல்கிறார்கள், வந்தவுடனே அல்லாஹ்வுடைய தூதர் பல் துலக்குவார்கள். சுப்ஹானல்லாஹ். வந்த உடனே வீட்டுக்குள் வந்து விட்டால் அல்லாஹ்வுடைய தூதர், ஆண்களே அல்லாஹ்வுடைய தூதரை ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுடைய வாயை நீங்கள் துர்நாற்றத்திலிருந்து அகற்றுங்கள். பீடி அடிக்கின்றீர்களா, சிகரெட் குடிக்கின்றீர்களா, தூள் போடுகின்றீர்களா, உங்களுடைய மனைவி அதை விரும்ப மாட்டாள். நீங்கள் நினைக்கலாம் நான் பழகி இருக்கிறேன் என்பதாக, அவளோடு நீங்கள் பேச மாட்டீர்களா, ஆசையாக அவள் கிட்டே வரமாட்டாளா, வருவாள், வெறுப்போடு உங்களிடத்தில் வருவார். அல்லாஹ்வுடைய தூதர் பீடி பாவிக்கவில்லை, சுருட்டடிக்கவில்லை, மதுபானம் பாவிக்கவில்லை. ஏன் அப்படி இருந்தும் அல்லாஹ்வுடைய தூதர் வீட்டுக்குள்ளே வந்து பல் துலக்குவார்கள்? நீண்ட நேரம் ஒரு பிரயாணம் போய்விட்டு வந்தால் சகோதரர்களே வாயெல்லாம் நாற்றமடைக்கும். அல்லாஹ்வுடைய தூதர் வீட்டுக்குள்ளே நுழைந்தவுடனே என்ன செய்வார்கள்? பல் துலக்குவார்கள். அன்பான பாசமான மனைவி என்னோடு இருந்து பக்கத்தில் இருந்து கதைப்பதற்கு வருவாள். வரும்பொழுது என்னுடைய வாயிலிருந்து கெட்ட வாடைகள் எதுவும் வந்து அவளுடைய அந்த ஆசையையும் அந்த அன்பையும் தூரமாக்கி விடக் கூடாது என்பதை முதலாவதாக அல்லாஹ்வுடைய தூதர் நினைத்தார்கள். அதனால்தான் அவர்கள் வரும்பொழுதே பல்லை துலக்கினார்கள். நம்முடைய ஆண்கள் சுப்ஹானல்லாஹ் எத்தனை பிரயாணம் போனாலும் அது ஏண்ட பொண்டாட்டி தானே, நம்ம இப்போ கல்யாணம் முடிச்சு 30 வருஷம் ஆக போகுது, நம்ம திருமணம் முடிச்சு 30 வருஷம், அவளுக்கு நான் பல் துலக்கணுமா, அவளுக்கு நான் ட்ரெஸ் அணியணுமா, அவளுக்கு நான் அழகாக இருக்கணுமா? தேவையில்லை. அவள் என்னுடைய மனைவி என்ற ஒரு தன்மை ஆண்களிடத்திலே இருக்கின்றது. சுகாதாரம் குறைவு, சுகாதாரத்தில் கீழ்நிலை, அதிலே 2 சைடும் இருக்கின்றது சகோதரர்களே. பெண்களும் அதிலே சுகாதாரத்திலே குறைவாக இருக்கிறார்கள், ஆண்களும் அந்த சுகாதார தன்மையிலே குறைவாக இருக்கிறார்கள். ஆயிஷா அம்மையார் அவர்கள் சொல்கிறார்கள், நான் ஹைல்காரி பெண்ணாக இருப்பேன், அல்லாஹ்வுடைய தூதர் பள்ளிவாசல்ல இருப்பார்கள், தலையை நீட்டுவார்கள், நான் வீட்டுக்குள்ளே இருப்பேன், அவர்களுடைய முடியை நான் வாருவேன் என்று சொன்னார்கள். நிறைய ஆண்கள் முடியை ஒழுங்கா வைத்துக் கொள்ள மாட்டார்கள். முடி வாருவதில் கூட அல்லாஹ்வுடைய தூதர் முன்மாதிரி. முடியை ஒழுங்காக வைத்துக் கொள்வதை அல்லாஹ்வுடைய தூதர் விரும்பினார்கள். அல்லாஹ்வுடைய தூதருடைய ஆடைக்கு நான் என்ன செய்வேன் தெரியுமா? அழகிய மணவஸ்துக்களை நான் பூசுவேன். யார் சொல்கிறார்கள்?
ஆயிஷா அம்மையார் அவர்கள் சொல்கிறார்கள், இத்தனைக்கும் வயது எத்தனை சகோதரிகளே, வயது எத்தனை? அல்லாஹ்வுடைய தூதர் ஆயிஷா அம்மையார் அவர்களை திருமணம் முடிக்கும் போது வயது எத்தனை? என்னையும் உங்களையும் போன்று 5 வயதுகளுக்கு டிஃபரன்ஸா, 10 வயது டிஃபரன்ஸா? சாதாரண வயசு கிடையாது. நாங்கள் பார்த்தால் சொல்வோம் அல்லாஹ்வுடைய தூதர் கிழவன் என்று சொல்வோம். ஆயிஷா அம்மையார் அவர்கள் யுவதியாக இருந்தார்கள் என்றால் மனைவியுடைய அந்த இளம் மனைவியுடைய உணர்வுகளை வயது போயும் அல்லாஹ்வுடைய தூதர் புரிந்து கொண்டார்கள். அதனாலதான் அல்லாஹ்வுடைய தூதர் தங்களை சுத்தப்படுத்திக் கொண்டார்கள். நம்முடைய சகோதரர்கள் ஏராளமானவர்கள் சகோதரர்களே இரவிலே படுக்கும் பொழுது தங்களை வாஷ் பண்ணிக் கொள்ள மாட்டார்கள். பாடி வாஷ் கிடையாது, அவங்க பாடி வாஷ் பண்றதே கிடையாது. அதிலே பெண்களும் இருப்பார்கள். காலையிலே கணவன் தொழிலுக்கு போகும் பொழுது அவள் ஒரு ஆடை அணிந்திருப்பாள். சுபஹானல்லாஹ், அந்தி வரைக்கும் அதுதான் ஆடை. காலையில பார்த்துட்டு போகும்போது அதே உடுப்பை பார்த்துட்டு போறான், மாலையில வரும்போது கன்றாவி பூதேவி இதே உடுப்பைத்தான் வச்சுட்டு இருக்கிறாள். உடுப்பை மாற்ற மாட்டாள், அதே உடுப்பு. அடுப்பங்கரையில் அதே உடுப்பு, பாத்ரூமில் துணி வைக்கும் போது அதே உடுப்பு, பிள்ளைகளோடு அதே உடுப்பு. இவனுக்கு இந்த உடுப்பை பார்த்து பார்த்து போதுமாகி அதனாலதான் அவன் அங்க ரோட்ல போகும் பொழுது அழகாக தன்னை அலங்கரித்து அரைகுறை ஆடையோடு போகிறாளே அவளை இவன் பார்க்கிறான். கணவனை விபச்சாரத்துக்கு இவள் தூண்டுவதற்கு வழியாக இருக்கிறாள். அல்லாஹ்வுடைய தூதர் முதலிலே எப்படி இருந்தார்கள்? குடும்ப வாழ்க்கையிலே தன்னை சுத்தப்படுத்திக் கொண்டார்கள். தன்னை ஒரு சுத்தவாளியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்தார்கள்? ஆக்கிக் கொண்டார்கள். குடும்ப வாழ்க்கை என்பது மேடு பள்ளங்கள் நிறைந்தது சகோதரர்களே. அதிலே ஆக பிரதானமானது புருஷன் மனைவியை புரிந்து கொள்வது, மனைவி புருஷனை புரிந்து கொள்வது. சொல்வார்கள், நம்ம கல்யாணம் முடிச்சு 30 வருஷம், அவரை பற்றி எனக்கு இப்போ ஒன்றுமே வழங்குதில்லை, என்னண்டே வழங்குதில்லை எனக்கு. இவர் சொல்வார் என்ன தெரியுமா? இவருக்கும் என்னை பற்றி ஒன்றும் வழங்குதில்லை, நான் என்னமாவது சொன்னா அவளை என்னமாவது செஞ்சுட்டு போறா, இதை ஆக்கி வைந்தா அது என்னமோ செஞ்சுட்டு போறா, என்ற டேஸ்ட் கூட இவளுக்கு தெரியல. சொல்வார்கள் குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட்டவர்கள். 20 வருஷம் 25 வருஷம் அல்லாஹ்வுடைய தூதர் மனைவியுடைய உணர்வுகளை புரிந்தார்கள். சாதாரண உணர்வு கிடையாது சகோதரர்களை. புரட்டி படித்து பாருங்கள் அல்லாஹ்வுடைய தூதருடைய குடும்ப வாழ்க்கையை. ஆயிஷா அலி அவர்கள்ட்ட சொன்னாங்க, ஆயிஷாவே எனக்கு ஒன்ன தெரியும். எப்படி தெரியும் தெரியுமா? நீ என்னோட கோபமா இருந்தாலும் எனக்கு ஒன்ன நான் கண்டுபிடிச்சு கொள்வேன், என்னோட நீ அன்பாக இருந்தாலும் எனக்கு தெரியும். ஆயிஷா அலி ஆச்சரியமாக கேட்டாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் அதை எப்படி நீங்க கண்டுபிடிப்பீங்க? நான் கோபமா இருந்தா எப்படி கண்டுபிடிப்பீங்க? எங்கட பெண்கள் கோபமா இருந்தா சிரிப்பே வராது, கேட்டாலும் கைதான் போகும். வருமா இல்லையா? உங்களோட அப்படி கோவிக்கிறாங்களா? கோவிச்சா அப்படித்தான், மோத்துல சிரிப்பு வராது, வாயை உப்புண்டு வச்சிருப்பாங்க. ஒரு நாளைக்கு நிற்பாங்களே, 2 நாளைக்கு 3 நாளைக்கு அது அப்படியே நிற்கும். புள்ளகள் தடுமாறி போயிருக்கும். என்னடா இது வாப்பா உம்மாவும் வடமையாக இருந்து பேசிய வாப்பா உம்மாவும் ஒன்றுமே பேசுறாங்களே இல்லையே. வாப்பா ஏதாவது கேட்டா மூத்தமான கூப்பிடுவார், ஏய் சத்தம் போடி, கேட்கறதுக்கே சத்தம் போடுவா, இவ சத்தம் போடுவா அவ கேட்கறதுக்கு. ஆயிஷா அம்மையார் அவர்கள் இப்படி கேட்ட உடனே சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் எப்படிங்க நீங்க என்ன புரிஞ்சு கொள்றீங்க? உனக்கு கோபம் வந்தா முகத்தில் அல்லாஹ்வுடைய தூதரை ஆயிஷா அம்மையார் அவர்கள் வெறுக்கவில்லை. தாய்மார்களை முகமாகத்தான் இருந்தது, முகத்திலே சிரிப்பு இருந்தது, முகத்திலே அழகு இருந்தது, முகத்திலே பார்வை இருந்தது. எப்படிங்க சொல்லுங்க கேட்டாங்க. நீங்க எப்படி புரிவீங்க? நீ என்ன சொல்வாய் தெரியுமா? கோபம் வந்தா லா, நீ என்னோட சந்தோஷமாக இருந்தா லா வரப்பி முஹம்மத், அல்லாஹ்வுடைய அதாவது முஹம்மதுடைய இறைவன் மீது ஆணையாக என்று நீ சொல்வாய். ஆனா கோபம் வந்தா நீ என்ன சொல்வாய் தெரியுமா? லா வரப்பி இப்ராஹிம், இப்ராஹிமுடைய இறைவன் மீது சத்தியமாக என்று நீ சொல்வாயா இல்லையான்னு கேட்டாங்க. ஆம் அல்லாஹ்வுடைய தூதரே, நான் உங்களை வெறுக்கல, எனக்கு கோபம் வந்தால் உங்களை வெறுப்பு வராது. நான் எதை தெரியுமா நான் வெறுக்கிறேன் கோபம் வந்தா? இந்த முஹம்மது என்று சொல்லக்கூடிய இந்த உங்களோட பேர் இருக்குதே, இந்த பேரை மட்டும்தான் நான் யூஸ் பண்றதுக்கு விரும்பல. மனைவி முகம்மது என்று கூப்பிடுவாவா யாரு? எங்கட மனைவி மாறு மாப்பிள்ளமாரோட பேரை சொல்றதுக்கு வெக்கமா இல்லையா? எல்லாருமே வெக்கமே. என்னமோ வகை வந்தது மாதிரி மனைவி மாதிரி யாரும் புள்ளட வாப்பா. அது என்ன புள்ளட வாப்பா? பேரு சொல்றது
பேர் சொல்றதுக்கு வெக்கம். ஆயிஷா அம்மையார் அவர்கள் முகம்மது வரப்பி முகம்மது என்று கூப்பிடுவார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யா ரசூலல்லாஹ் என்று கூப்பிடுவார்கள். நீ கோபம் வந்தா இப்படி கூப்பிடுவாய், கோபம் வராட்டில் இப்படி கூப்பிடுவாய். கோபத்துடைய தன்மையை அல்லாஹ்வுடைய தூதர் புரிந்திருந்தார்கள். எங்களுக்கு கண்டா கஷ்டமையா புரியறதுக்கு? கஷ்டமா இல்லையா? நாங்களே சொல்லுவோம் ஆழமான கிணறு மாதிரி ஒன்றுமே வழங்குதில்லை. சில நேரத்துக்கு ஒரு மாதிரி இருக்கும், சில நேரத்துக்கு என்னாரு இன்னொரு மாதிரி இருக்கும். ஏதாவது ஒரு பொருட்களை நாங்கள் கேட்டு கொண்டு வந்து கொடுத்தா அது நம்ம கொடுத்த பொருள் சரியாக இல்லை என்று இருந்தால் அது எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு கணவன் வாங்கி கொண்டு வந்தாலும் கூட அதனுடைய திருப்தி வர வேண்டும் முகத்திலே. எங்களுடைய ஏராளமான பெண்கள் கணவன் கஷ்டப்பட்டு கொண்டு வாங்கிட்டு வாரா, அவன்கிட்ட பணம் கிடையாது, சந்தோஷப்படுத்துறதுக்கு வாங்கிட்டு வாரா, வருகின்ற பொருளை அந்த பொருள் இவளுக்கு பிடிக்காமல் தான் இருக்குகின்றது. ஆனாலும் கூட ஒரு வார்த்தை வராது, அல்ஹம்துலில்லாஹ் நல்லா இருக்குது அந்த சாமை, பிடிக்கல, மனசுக்கு விருப்பமே இல்லை. இருந்தாலும் கூட என்ன தெரியுமா, இந்த கணவன் மனசை நம்ம ஞாபகிக்க கூடாது என்று ஒரு தாயிடத்தில் அந்த பண்பு வந்து விட்டால் சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதரை அவள் ஃபாலோ பண்ணுகிறாள். அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த பண்பை தன்னகத்தே கொண்டிருக்கிறாள். தனக்கு ஒரு மகள் வந்தால் அவளையும் அந்த ரோட்டில் அவள் என்ன செய்கிறாள், உருவாக்குகிறாள். ஒரு நாள் தினம் அல்லாஹ்வுடைய தூதருடைய வீட்டிலே ஆயிஷா அம்மையார் அவர்கள் இருக்கிறார்கள். ஒரு சில மனைவிமார்கள் சில பொருட்களை ஒரு தட்டிலே வைத்து நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வீட்டுக்கு அனுப்புகிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் நிற்கிறார். 2-3 மனைவி அல்லவா. ஒரு பையன் ஒரு பாத்திரத்தை எடுத்து கொண்டு வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட நீட்டுறார். ஆயிஷா நாயும் பக்கத்தில் நிற்கிறாங்க. ஆயிஷா நாய் கோபம் வந்துடுது, நம்மள வீட்டுக்கு அவ அனுப்புறதா சாம, நான் இங்க இருக்க இவ சாம அனுப்புவாவா என்ற ஒரு எண்ணம் ஆயிஷா நாய்க்கு. புருஷனையா ஒரு உரிமை. உடனே என்ன செய்தார்கள், அந்த பாத்திரத்தை உடனே தட்டி விட்டார்கள். பாத்திரம் கீழே விழுந்து நொறுங்கியது. யாருக்கு முன்னால் சகோதரிகளே, சகோதரர்களே, யாருக்கு முன்னால்? இது தனிமையில் கிடையாது, எல்லா சஹாபாக்களும் இருக்கிறாங்க. பாத்திரம் கீழே விழுந்து 2ஆக உடைகின்றது. அல்லாஹ்வுடைய தூதர் எதுக்குமே பேசல, அப்படியே வீட்டுக்குள்ள போறாங்க. இன்னொரு பாத்திரத்தை எடுக்கிறாங்க, கீழே விழுந்த பொருட்களை எல்லாம் அந்த பாத்திரத்தில் போடுறாங்க. அந்த பாத்திரத்தில் போட்டுட்டு உடைந்த பாத்திரத்துக்கு பதிலாக இன்னொரு பாத்திரத்தை கொடுத்தாங்க. நம்மண்டா எப்படி இருப்போம் சுப்ஹானல்லாஹ். அடியே உனக்கு விளங்கலையாடி நான் யாரோட இருக்கிறேன்னு சொல்லி ஒரு முறை பார்வை தான் பொம்பளை. சாதாரணமாக டீயை கூட ஊத்தின்னு வந்தா டீ சரியா இல்லைண்டா நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி என்ன மாதிரி நினைப்பாங்க என்பதற்கு இப்படி ஒரு பார்வை, அந்த பார்வை போதும். அல்லது டீ அப்படியே வச்சாச்சு, அப்படியே கிச்சனுக்கு வந்து 4 வார்த்தையை சொல்லிட்டு வந்து குந்திடுவார். சில ஆண்களாக இருந்தா என்ன 4 பேருக்கு முன்னால நீ இழிவுபடுத்திட்டா என்று கன்னத்துக்கு பலாருன்னு போடுவாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் எதுக்குமே செய்யல. ஏன் செய்யல அல்லாஹ்வுடைய தூதர்? சகோதரர்களை ஒன்றும் பேசல. அல்லாஹ்வுடைய தூதர் இளம் மனைவி ஆயிஷா அலி அவர்களுடைய உணர்வுகளை சரியாக புரிந்து கொள்கிறார்கள். கோபம் வருகிறது, அடுத்த சாமன் அனுப்பும் போது கோபம் வரக்கூடிய தன்மை மனைவிடத்தில் இருக்கின்றது. சொன்னார்கள் சஹாபாக்களை பார்த்து, காரத் உம்மஹாத்துக்கும், உங்களுடைய தாய்க்கு ஒரு ஓஷம் வந்தது. ஒரு வார்த்தை ஜஸ்ட், அதோட முடிச்சு. எவ்வளவு அழகான ஒரு குடும்ப வாழ்க்கை. குடும்பம் பிரிஞ்சிச்சா, சண்டை பிடிச்சி வீட்டுக்கு அனுப்பினாங்களா, சண்டை வந்துதா, மாப்பிள்ளை சாப்பிடாம படுத்தாரா, மனைவி புருஷனோட 2 நாளைக்கு பேசாம இருந்தாவா, கிடையாது, உடனே முடிஞ்சிச்சுது. தவறு செய்யும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் மனைவியோடு நடந்து கொண்ட முறையை நீங்கள் பாருங்கள். உணர்வுகளை அல்லாஹ்வுடைய தூதர் புரிந்து கொண்டார்கள். ஒரு கணவன் அல்லாஹ்வுடைய தூதர் மாதிரி இருக்க வேண்டும். வாழ்க்கையில் ஏராளமான விவகாரங்கள் இருக்கின்றது. ஆக குறைந்தது குடும்ப வாழ்க்கை ஆக முக்கியமானது. ஏன் தெரியுமா? பெரியதொரு சமுதாயத்தை உருவாக்குறார்கள் 2 பேரும். பெரியதொரு அவருடைய பரம்பரை உருவாகி வருகின்றது. உருவாக்கக்கூடிய அந்த பரம்பரைக்கு முன்னுதாரணமாக கணவன் மனைவி 2 பேரும் சரியாக இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் விரும்பினார்கள். ஒரு யுத்த களத்துக்கு போறாங்க. எல்லோரும் யுத்த களத்துக்கு போய் கொண்டிருக்கும் பொழுது ஆயிஷா நாயி சொன்னா என்ன தெரியுமா, நாங்க 2 பேரும் கொஞ்சம் ஓடுவோமா,
ஓடுறது, கணவன் மனைவி ஓடுறது. என்ன புள்ள இது உனக்கு கிருக்கா கேட்டாங்களா ரசூலுல்லா? எந்த வயசேனா அதுவும் உண்ட வயசேனா அது, நம்ம எங்கே போகிறது கேட்டாங்களா? டென்ஷன். யுத்தத்துக்கு போகிறாங்க, யுத்தத்தில் படை வீரர்கள் எத்தனை பேர் வந்திருக்கிறாங்கன்னு கூட தெரியாது. மிச்சம் தூர பயணம் போகிறாங்க, யுத்தத்தை பற்றி ஒரு சிந்தனை. போகிற வழியில் ஆயிஷா நாய்க்கு அவக்கு எல்லாம் பெருசாக விளங்கல, சின்ன பொம்பளை தானே, இதுகளை பற்றி எந்த எதுக்குன்னு தெரியாது. இந்த டென்ஷனான நேரத்தில் கூட ஆயிஷா அம்மையார் அவர்கள் கேட்டாங்க, நாங்கள் 2 பேரும் ஓடி பார்ப்போமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுக்கவில்லை. சொன்னார்கள் சஹாபாக்களுக்கு, நீங்கள் முன்னால் போங்க, நான் பின்னால் ஆயிஷாட வாரேன். ஓட்டப்போட்டி நடந்தது. அந்த ஓட்ட போட்டியிலே ஆயிஷா அம்மையார் அவர்கள் முந்தி விடுகிறார்கள். என்ன சந்தோஷம் தெரியுமா ஆயிஷா நாயகி? அந்த யுத்த களத்துக்கு போன ஏனைய பெண்களிடத்தில் அதை சொல்லியே சந்தோஷப்பட்டார்கள். சுப்ஹானல்லாஹ், எந்த அளவுக்கு சந்தோஷம்! இந்த நேரத்தில் கூட அல்லாஹ்வுடைய தூதரோடு நான் ஓடுகிறேன், நான் ஓடி நான் முதலாவது வந்தேன் என்பதை சொல்கிறார்கள். ஆக குறைஞ்சது கல்யாணம் முடிச்சு 30 வருஷம் போனா ஒரு கவலை உணவை கூட எடுத்து வைஃப்ட வாயில் வைக்க மாட்டார் இவர். என்ன உனக்கு வெக்கம் இல்லையா? நாங்கள் எனக்கு இப்போ தானே 30 வருஷம் ஆயிட்டுது. நாங்கள் ஏன் சகோதரர்களே, இது குடும்ப வாழ்க்கை அப்படியே காய்ந்து போயிருக்கின்றது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், உங்களுடைய மனைவியுடைய வாயில் ஒரு கவலை உணவை எடுத்து வைப்பதும் சதக்கா என்றால், அவள் மரணிக்கும் வரைக்கும் அவள் மனைவிதான். அவள் வயது போயிருந்தாலும், முகங்களில் குழிகள் விழுந்தாலும், அவளுடைய நரம்புகள் எல்லாம் தளர்ந்து போனாலும், அவளுடைய உணர்வுகள் அனைத்தும் உங்களை சுற்றி கொண்டே இருக்கும் என்பதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். எடுத்து வை, வாயில் ஒரு உணவை எடுத்து வை, நீ அவளுடைய வாயில் நீ எடுத்து வைப்பதின் ஊடாக உனக்கும் அவருக்கும் இடையில் கடந்த காலத்தில் அந்த பாசம் அப்படியே தொடர்ந்து இருக்கும் என்பதாக சொன்னார்கள். இது முடிஞ்சிட்டு இந்த மேட்டர், இந்த கதை அப்படியே முடிஞ்சு யுத்த களத்துக்கு போய் அல்லாஹ்வுடைய தூதரம் போயிட்டு வந்தாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் ஆரம்பத்தில் கேட்டார்கள், ஓட்ட போட்டி வைப்போமாண்டு. அடுத்ததுக்கு பின்னால் கொஞ்சம் காலங்கள் போனதுக்கு பின்னுக்கால ரசூல்லாவை கேட்டாங்க, நம்ம இப்போ ஓடுவோமான்னு கேட்டாங்க. கொஞ்சம் காலம் போனதுக்கு பின்னால் ஆயிஷா நான் என்ன சொல்லியிருக்கணும், அன்றைக்கு ஓடினண்டா சரி, நாங்கள் 2 பேரும் இன்றைக்கு வாப்பா எனக்கண்டா ஏழை வாரத்துக்கு விளங்கினா என்ன, உங்களுக்கு என்ன, நீங்கள் ஏன் கேட்குறீங்க கேட்டாங்களா? கணவன் கேட்கிறான். மனைவிமார்களே, மனதிலே ஆழமாக பதித்து வைத்துக் கொள்ளுங்கள். கணவனுடைய உணர்வை அந்த நேரத்தில் ஆயிஷா அம்மையார் அவர்கள் மதிக்கிறார்கள். ஏனான்னு சொன்னாங்களா? கிடையாது. ஓடுவோமே, நாங்க போம், நாங்க ஓடுவோம் சொன்னார்கள். சஹாபாக்களுக்கு நீங்க முன்னாட போங்கண்டு. அதிலே ஆயிஷா அம்மையார் அவர்களும் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் 2 பேரும் ஓடுறாங்க. அந்த ஓட்ட போட்டியிலே ஆயிஷா அம்மையார் அவர்கள் தோத்து விடுகிறார்கள். ரசூலுல்லாஹ் முன்னுக்கு போறார். என்ன சொன்னாங்க தெரியுமா? ஆயிஷா, அதுக்கு இது எதுக்கு? அன்றைக்கு நீ முந்தினியா இல்லையா, இன்றைக்கு நான் முந்திட்டேன், இப்போ 2 பேரும் பேலன்ஸ். ஆயிஷா அம்மையார் அவர்கள் சொல்லுகிறார்கள், அன்று நான் ஓடும் பொழுது மெலிந்தவளாக இருந்தேன், ஆனா இப்போது நான் ஃபெட் ஆயிட்டேன், கொழுத்துட்டேன். எனக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஓட முடியாமல் போனது என்ற செய்தியை ஆயிஷா அம்மையார் அவர்கள் சொல்கிறார்கள். மாறி மாறி உணர்வுகளை புரிந்து கொண்டார்கள். எங்களோட குடும்பத்தில் சில பிரச்சனைகள் வரும் சகோதரர்களே. என்னமாவது பிரச்சனை வந்தால் மாப்பிள்ளை கூப்பிடுவார் வைஃபை, எங்களோட நானோட வீட்டுக்கு போய்த்துருவோம். என்னமாவது அவங்க 2 பேருக்குள்ளேயும் வேற சண்டை, ஒரு உடுப்பு சண்டை இருக்கும், ஒரு நகை சண்டை இருக்கும், அல்லது அவட வீட்டுக்கு போறதுக்கு இவர் விடாமல் இருந்திருப்பார். கணவனுடைய குடும்பத்தில் ஏதாவது ஒரு நிகழ்வு வரும், ஏதாவது ஒன்று வரும், கணவன் சொல்வான், ரெடியாக நம்ம 2 பேரும் போயிட்டு வருவோம். நான் வரமாட்டேன், உங்களுக்கு 7 மணி நீங்கள் போயிட்டு வாங்க. நான் வரமாட்டேன், உங்களுக்கு 7 மணி நீங்கள் போயிட்டு வாங்க சொல்கிறீர்களா இல்லையா? நீங்கள் பிரச்சனை வரும் பொழுது, உங்களுடைய கணவனோடு முரண்படும் பொழுது நீங்கள் சொல்கிறீர்கள், கணவனுடைய உணர்வை புரிந்து கொள்ளாமல் நீங்கள் நடக்குகின்றீர்கள். அதே போன்று அவளுக்கு தன்னுடைய குடும்பத்துக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைக்காக வேண்டி போக வேண்டி வரும். புருஷன் சொல்லுவாங்க, கொஞ்ச நாள் போனது பின்னிக்கால, வாங்க நாங்கள் 2 பேரும் எங்களோட வீட்டுக்கு தாத்தா வீட்டுக்கு போயிட்டு வருவோம், அல்லது மாமா வீட்டுக்கு போயிட்டு வருவோம். ஏலா நான் வர மாட்டேன், நீ அன்றைக்கு வரல, நான் இன்றைக்கு வரதில்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி இருக்கவில்லை. அதனால தான் சகோதரிகளே, தாய்மார்களே,
அல்லாஹ்வுடைய தூதரில் அழகிய முன்மாதிரி அன்பும் பாசமும் நேசமும் வளர்ந்த ஒரு காரணத்தால் தான் சொல்கிறார்கள், நான் எந்த இடத்தில் வாய் வைத்து இறைச்சி அதாவது மாமிசத்தை முல்லை நான் சூப்பினேனோ கடித்தேனோ அல்லாஹ்வுடைய தூதர் அதே இடத்தில் வாய் வைத்து சாப்பிடுவார்கள். நான் எந்த இடத்தில் மாமிசத்தை வாய் வைத்து கடித்தேனோ அதே இடத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்வார்கள், வாய் வைத்து சாப்பிடுவார்கள். அதை பார்த்து ஆயிஷா அலி அவர்கள் என்ன செய்வார்கள், ரசிப்பார்கள். நம்ம செய்யாத ஒரு வேலை நம்ம செய்வோமா? ஏன்னா எங்களுக்கு தானே வயசு போய்த்துட்டுது, எங்களுக்கு வயசு போய்த்துட்டுது. ஒன்று ரெண்டாவது எங்களோட புள்ளகள் எங்களுக்கு அது ஒரு வெக்கம் இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர் அதை பார்க்கவே இல்லை. மனைவியுடைய உணர்வுகளை மதித்தார்கள். மைமூனா ரலி அவர்கள் சொல்கிறார்கள் ஜுனுப் ஏற்பட்டால் எங்கள் 2 பேருக்கும் குளிப்பு கடமையானா, உங்களுக்கு தெரியும் சின்ன காலத்தில் புள்ளகள் சின்ன பிள்ளைகளாக இருந்தால் ஒரு பக்கெட்டில் தண்ணியை போட்டு 2 கப்பை போட்டால் புள்ளகள் அந்த பக்கெட்டில் இருந்து எடுத்து என்ன செய்வார்கள், தண்ணி எடுத்து ஊற்றி ஊற்றி 2 பேரும் சண்டை பிடிச்சின்னு செய்வாங்க. நானும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஒரே பாத்திரத்தில் குடிப்போம். ஒரே பாத்திரம். அவர் எடுப்பாரு, நான் அடிப்பேன். அவர் குடிப்பாரு, நான் குடிப்பேன். என்ன சுப்ஹானல்லாஹ்! எந்த அளவுக்கு மனைவியோடு இருந்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் எடுப்பார்களாம், குடிப்பார்களாம். ஒரு முறை மைமூனா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் மாதவிடாய் ஏற்பட்ட பெண்ணாக இருக்கிறார்கள். பாத்திரத்தில் இருந்த நீரால் குடித்து விட்டு என்ன செய்கிறார்கள், போகிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வாரா குடிக்கிறதுக்கு. அது சொன்னாங்க என்ன தெரியுமா? குடிக்க போகும்போதே சொன்னாங்க, மைமூனா ரலி, நான் குடிச்ச தண்ணி நீங்க குடிக்காதீங்க. நான் மாதவிடாய் காரியாக இருந்து நான் குடிச்ச தண்ணியில நீங்க குடிக்காதீங்கன்னு சொன்னாங்க. ஏண்டா அவங்க நினைச்சாங்க இது அசுத்தமான தண்ணி, அல்லாஹ்வுடைய தூதர் நான் பாவித்த தண்ணியை பாவிக்க கூடாதுன்னு நினைச்சாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தண்ணியில் அசுத்தம் கிடையாது என்று சொல்லிவிட்டு அவர்கள் குளித்த அந்த பாத்திரத்தில் இந்த தண்ணீரை குளித்ததாக நாங்கள் வரலாற்றிலே நாங்கள் பார்க்கிறோம். அன்பா அந்த சகோதரர்களே, தாய்மார்களே, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், உங்களில் ஒரு கணவன் மனைவியை வெறுக்க வேண்டாம், வெறுக்காதீங்க. அவளுடைய ஒரு குறை உங்களுக்கு பிடிக்காவிட்டால் இன்னொரு இது உங்களுக்கு பிடிக்கும் என்று சொன்னார்கள். ஏராளமான பெண்கள் இருக்கிறார்கள். ஏராளமான பெண்கள் என்ன செய்வார்கள், சில பொழுது சில தவறுகளை தொடர்ந்து செய்வார்கள். சில பெண்கள் எல்லாம் சுபஹ்க்கு எழும்ப மாட்டாங்க, எழும்புறது கஷ்டம். கணவன் பள்ளிக்கு போவான், அவன் தொழுவிட்டு வந்த எழுப்பினாலும் எழும்ப மாட்டான். எப்படியும் ஒரு 5:30-6 மணி ஆகும். இது ஒரு தலைவலியாயிருச்சு கணவனுக்கு. ஏண்டா அவன் சுபஹ் தொழுவிட்டு வந்தோடனே அவன் டீ குடிக்கணும், எல்லாம் செய்யணும். இவனுக்கு கோபம் வரும். நீ வெறுக்காத, அவள் அப்படி நடக்கிறாளா, நீ வெறுக்காத. அவளுடைய இன்னொரு பகுதியை நீ பார். நீ இல்லாத நேரத்தில் வீட்டில் தனிமையில் இருப்பாள். நீ இல்லாத நேரத்தில் நினைத்தவரோடு அவளுக்கு கலைக்க முடியும், நினைத்தவர்களை வீட்டுக்குள்ளே அழைக்க முடியும். உனக்கு தெரியாது, நீ எங்கேயாவது போயிருப்பாய், நீ வெளிநாட்டில் இருப்பாய், நீ தொழிலுக்கு போயிருப்பாய். ஆனால் நீ இல்லாத நேரத்தில் உனக்கு தெரியாமல் யாரையும் வீட்டுக்குள்ளே எடுக்காமல் அவள் இருக்கிறாளே, இதை நீ பார். யாருடனும் அவள் கலைக்காமல் இருக்கிறாளே, இதை நீ பார். இதை பார்த்து அந்த குறைகளை எல்லாம் நீ மறந்துவிடு. இதை பார்த்து நீ அவளிலே திருப்தி கொள் என்பதாக நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். குடும்ப பிரச்சனைகள் வருவதற்கு இவைகள் எல்லாம் காரணம் சகோதரர்களே. சின்ன சின்ன பிரச்சனைகளை கூட அல்லாஹ்வுடைய தூதர் பெரிதுபடுத்தவில்லை. சொன்னார்கள், பெண்கள் விலா எலும்பிடிந்து வளைந்த கோணத்திலிருந்து படைக்கப்பட்டவர்கள். அந்த விலா எலும்பை நீங்கள் அவசரமாக நிமித்துவதற்கு நீங்கள் முற்பட்டால் அது அவசரமாக உடைஞ்சிடும். நீங்க அவசரப்பட்டீங்க என்று சொன்னா கோபப்படுவாள், சத்தம் போடுவாள், உங்களோட கோபமாயிருப்பாள். வாழ்க்கை உங்களோட பிள்ளையை சரியாக வளர்க்க மாட்டாள். உங்களுடைய பொருட்களை அவள் பாதுகாக்க மாட்டாள். உங்களை விட்டும் அவள் வெறுத்து அவள் ஒதுங்குவாள். அவசரப்படாதீங்க. அதனால தான் சொன்னாங்க, வஸ்தௌசு பின்னிசா, பொம்பளைகளுக்கு அடிக்கடி நீங்கள் உபதேசம் செய்யுங்கள். எங்களுக்கு தான் இப்போ நேரம் இல்லை எங்களுக்கு. நம்ம வாரதே இந்த ஃபோனோட தான் வீட்டுக்கு இப்படின்னு தான் வாரது கையை வச்சு. அது ஃபோனோட அப்படியே வந்தோடனே அப்படியே வந்து சாப்பாடு அடிக்கிறது, அதோட கட்டிலில் போய் நிற்கிறது, அதோட அதை தள்ளியே எங்களோட தூக்கம் போயிடும். ஆசையாக பாப்பா, என்னோட புருஷன் இப்போ வருகிறான்,
பார்க்கறது கொஞ்சம் இருந்து நம்ம பேசுவோம், புள்ளைகளை பற்றி கொஞ்சம் பேசுவோம், நம்ம போகிற வீட்டை பற்றி கொஞ்சம் பேசுவோம். ஆசையா நிப்பாடவள் புருஷன் வார அவனோட பேசுறதுக்கு. இவனுக்கு மனைவியை பற்றி எந்த அக்கறையும் கிடையாது. இவன் முழு கவனமும் எதிர் இருக்குன்னு தெரியுமா? ஒன்றோ வாட்ஸ்அப்பில் நிற்பான், அல்லது வைபரில் நிற்பான், அல்லது எங்கேயாவது இன்டர்நெட்டில் ஏதாவது ஒன்றை பார்த்துட்டு பேசிட்டு அப்படியே வருவான். அதிகமான கணவன்மாருடைய நிலைகள் அப்படித்தான் இருக்கின்றது. மனைவிமார்களோடு பேசுவதற்கு நேரம் ஒதுக்குவதே இல்லை. அதனால தான் மனைவி என்ன செய்கிறாள் தெரியுமா? எவனாவது மிஸ்கால் அடிக்கிறானா, மிஸ்கால் அடிச்சா 12 மணிக்கும் எடுத்து 1 மணி வரங்காட்டிலும் பேசுறா. ஏண்ட புருஷன் என்னோட பேசுறதுக்கு நேரம் ஒதுக்குறல்ல, எவனோ ஒருத்த எடுத்து பேசின உடனே நான் பேசுறதெல்லாம் அவன் கேட்டுட்டே இருக்கிறானே, அவன் கேட்கிறான். இரவைக்கு 12 மணிக்கு எடுத்தா கூட நீங்க சாப்பிட்டீங்கண்டா சாப்பிட்டேன்னு சொல்வாள். ஏண்டா புருஷனுக்கு நேரம் இல்லை இவளோடு பேசுவதற்கு, இவளுடைய மனக்குறைகளை கேட்பதற்கு. ஆனால் எங்கிருக்கிற ஒருவன் இவளோடு கதைத்தவுடனே இவளுடைய அந்த ஆதங்கம் எல்லாம் அவளை கொட்டி தீர்த்து நாளடைவில் அது என்ன ஏற்படுகின்றது தெரியுமா? குடும்பத்திலே விரிசலை ஏற்படுத்தக்கூடிய காட்சியை நாங்கள் பார்க்கிறோம். இல்லை சகோதரிகளே, வீட்டுக்கு தொழில் முடிந்து வருகிறீர்களா? இது ஓஃப் பண்ணுங்க. நீங்க முதலாவது உங்களோட மனைவிக்கு நேரத்தை ஒதுக்குங்கள், அவளோடு நீங்கள் இருங்கள். ஆக குறைந்தது இரவு சாப்பாட்டையாவது உங்களுடைய பிள்ளைகளோடு மனைவிகளோடு இருந்து சாப்பிடுவதற்கு பழகுங்கள். அப்படி இருக்கும் பொழுதுதான் அவளுடைய குறைகளை எங்களுக்கு கேட்க முடியும், அவளுக்கு தேவையான அம்சங்களை எங்களுக்கு செய்ய முடியும். அப்பொழுதுதான் அன்பும் பாசமும் ஏற்படும் என்பதை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். நிறைய புருஷன்மார் வீட்டு வேலை செய்யறது கிடையாது. உங்களோட புருஷன்மார் செய்கிறாங்களோ எங்களுக்கு தெரியாது, ஒவ்வொருத்தருக்கு தான் தெரியும். ஏன்னா மனைவி தான் சர்டிஃபிகேட் கொடுக்கணும். என் புருஷன் வீட்டு வேலை செய்கிறா. என்னோட நல்ல ஒரு தாயை பொறுத்தவரையில் அவள் தான் ஏர்லி மார்னிங் எழும்புவாள். அவள் தான் எல்லோரும் தூங்கினதுக்கு பின்னால் தூங்குவாள் வீட்டிலே. புருஷன் 2வது எழும்புவான், முதலாவது புருஷன் தூங்குவான், அவள் 2வது லாஸ்டாக தான் தூங்குவாள். கதவு ஜன்னல் லைட் எல்லாம் பார்த்துட்டு தான் அவள் தூங்குவாள். ஆக குறைந்தது கணவன்மார் பிள்ளைகளை இரவு நேரத்தில் பாத்ரூமுக்கு கூட்டிக் கொண்டு போய் அவர்களுக்கு பல் துலக்கி அவர்களுக்கு ஒது செய்து அவர்களை கூட்டிக் கொண்டு வந்து வீட்டில் இருக்கக்கூடிய பெட்டுகளை தட்டி போட்டு கட்டிலை தட்டி போட்டு பிள்ளைகளை இருத்தாட்டி அவர்களுக்கு ஓத வேண்டிய துவாக்களை ஓதி அவர்களுடைய நெத்தியில் முத்தமிடக்கூடிய தகப்பன்மார் எத்தனை பேர் இருப்பார்களோ தெரியாது. அப்படி இருந்தால் உங்களுடைய மனைவி கொடுத்து வைத்தவள் இருக்கிறார்களா? அப்படிதான் யாராவது? இதுக்கு பிறகுதான் பார்க்கணும் இன்ஷா அல்லாஹ். இருக்கிறீங்களா சகோதரர்களே? உங்களோட மனைவியோடு அவருடைய வேலையை லேசாக்குவதற்கு நீங்கள் வேலை செய்கின்றீர்களா? வீட்டிலே செய்யுங்கள். உங்களுடைய மனைவியுடைய வேலைகளை இலகுபடுத்துங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் மனைவியுடைய வேலைகளை இலகுபடுத்தினார்கள். அதிலே ஒரு முன்மாதிரியாக இருப்போம். ஆயிஷா அம்மையார் அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் வீட்டு வேலையிலே இருப்பார்கள். வீட்டில் வேலை செய்வாங்களா ரசூலுல்லாஹ்? என்ன செய்வாங்க? அவங்களோட செருப்பை அவங்களே தச்சு போட்டுக் கொள்வாங்களாம், அவங்களோட சேட் பட்டனை அவங்களே போட்டுக் கொள்வாங்களாம். இது அல்லாத வேலைகளையும் அல்லாஹ்வுடைய தூதர் செய்வார்கள். அல்லாஹு அக்பர், பள்ளிவாசல்ல அல்லாஹு அக்பர் என்ற சத்தம் கேட்கின்றதா, எல்லா வேலைகளையும் வச்சு போட்டு அப்படியே பள்ளிவாசலுக்கு போவாங்களாம் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எந்த அளவுக்கு பாசம் இருக்கும் மனைவிமார்களுக்கு. நீங்க செஞ்சா உங்களை டபுள் மடங்கு அன்பு வரும். வருமா இல்லையா? நம்ம செய்கிறோமா? நம்ம செய்யல, நம்மளுக்கு தேவையும் இல்லை. இந்த புள்ள பல் துலக்கினாலும் சரி, ஒது செய்தாலும் சரி, அவன் ஓத வேண்டிய தூங்குவதற்கு முன்னால் ஓத வேண்டிய திக்ருகளை ஓதினாலும் சரி, எனக்கு அதை பற்றி எந்த கவலையும் கிடையாது. அவைகள் எல்லாம் இவள் செய்வாள், ஆனால் அவளும் செய்ய மாட்டாள். ஏன் தெரியுமா? 2 பேருமாக ஒன்றாக இருந்து அவர்கள் நல்ல அழகா படம் பார்ப்பார்கள், நாடகம் பார்ப்பார்கள். ஒரு பிள்ளை கட்டிலுக்கு கீழே தூங்கிக் கொண்டிருக்கும், இன்னொரு பிள்ளை சோபாக்கு கீழாலே தூங்கிக் கொண்டிருக்கும். 2 பேரும் பட விஷயத்தில் நாடக விஷயத்தில் ஒத்தவர்களாக இருந்தால் எல்லாம் முடிஞ்சிட்டுதே, புள்ளகள் எல்லாம் படுக்குது, தூக்கி கொண்டு போடுவோம். பெட்ட பிஸ்மில்லா சொல்லி தட்டினது கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னது பிரகாரம் 3 விடுத்தம் பிஸ்மில்லா சொல்லி தட்டினது அந்த வரலாறு கிடையாது. இருக்கின்ற மாதிரி ஆடு மாடுகளை கொண்டு போய் போடுவது போன்று அவர்கள் என்ன செய்வார்கள்? போட்டு விட்டு அவர்களும் சாப்பிட்டு விட்டு படுப்பார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அப்படி இருக்கவில்லை. பிள்ளைகளை முத்தமிட்டார்கள். ஆச்சரியப்பட்டார் ஒரு நபித்தோழர், அல்லாஹ்வுடைய தூதரே,
நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளை முத்தமிடுகிறீர்களா என்று கேட்டார்கள். ஹசனையும் ஹுசனையும் முத்தமிட்ட நேரத்திலே எனக்கு 10 குழந்தைகள் இருந்தது, அவர்களில் எவரையும் நான் முத்தமிட்டது கிடையாது என்று சொன்னார்கள். நாங்கள் முத்தமிடுகிறோம் இல்லை என்று சொல்லவில்லை. எத்தனை வயசு பிள்ளை? 1 வயசு பிள்ளை, 2 வயசு பிள்ளை, 3 வயசு பிள்ளை. 3 வயசுக்கு போனதுக்கு பின்னிக்கால முத்தமிடுவது ஹராம். முடிச்சு. உங்களோட 4ஆம் ஆண்டு படிக்கிற பிள்ளையை நீங்கள் யாராவது முத்தமிட்டு இருக்கிறீர்களா? 5ஆம் ஆண்டு பாடசாலைக்கு போகின்ற பிள்ளையை முத்தமிட்டு நீங்கள் படுக்கையிலிருந்து எழுப்பியிருக்கிறீர்களா? பாடசாலைக்கு போகும் பொழுது முத்தமிட்டு பிள்ளைகளை நீங்கள் அனுப்பியிருக்கின்றீர்களா? வரும் பொழுது அந்த பிள்ளைகளை நீங்கள் முத்தமிட்டு இருக்கின்றீர்களா? கணவனும் மனைவியுமாக சேர்ந்து எங்களுடைய பிள்ளைகளை நாங்கள் முத்தமிடுவோம் என்று முடிவெடுத்தீர்களா? இல்லை, தேவையில்லை எங்களுக்கு. உங்களுடைய 2 வயது மகன் இருப்பான், அவனை நீங்கள் கொஞ்சுவீர்கள், விளையாடுவீர்கள், முத்தமிடுவீர்கள். ஒரு 5ஆம் ஆண்டு 6ஆம் ஆண்டு படிக்கக்கூடிய பிள்ளை இருப்பான், அவனுடைய நெஞ்சிலே ஏக்கம், என்னுடைய தாயும் தந்தையும் முத்தமிடுகிறார்கள், என்னை ஏன் முத்தமிடவில்லை என்று ஏங்கிக் கொண்டிருப்பான். சகோதரர்களே, முத்தமிடுங்கள். எங்களுடைய நாட்டிலே இல்லா போனது ஒரு பழக்கம்தான் முத்தமிடக்கூடிய தன்மை. அரபு நாடுகளை நாங்கள் பார்க்கிறோம், வளர்ந்து ஆளாகி பெரியவர்களாக இருப்பார்கள், நெத்திலே தந்தை முத்தமிடுவார். அன்பை வெளிக்காட்டக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு தருணம் தான் இந்த முத்தமிடக்கூடிய தன்மை. பிள்ளை ஒரு நாளும் உங்களை மறக்க மாட்டான். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி இருந்த அந்த குடும்ப வாழ்க்கையில் அழகான ஒரு வாழ்க்கை நடாத்தினார்கள். அதனால தான் ஆயிஷா அம்மையார் அவர்கள் சொல்கிறார்கள், மதீனாவிலே 11 பெண்கள் ஒரு இடத்திலே ஒன்று கூடினார்கள். ஒன்று கூடி 11 பெண்களும் முடிவு செய்தார்கள். என்ன முடிவு? எங்களுடைய புருஷன்மாரை பற்றி எந்த செய்தியையும் நாங்கள் மறைக்க மாட்டோம். எங்களோட புருஷன் 11 பேருக்கும் புருஷன் இருக்கின்றது, கணவன் இருக்கின்றது. அடியே நாங்க எல்லோரும் அவர்களுடைய புருஷனை பற்றி நம்ம சொல்வோம், எந்த ஒளிமறையும் கிடையாது. முஸ்லிம்ல வரக்கூடிய செய்தி எடுத்து படித்து பாருங்கள், 4-5 பக்கங்களுக்கு அந்த ஹதீஸ், நீண்டது ஒரு ஹதீஸ். ஆயிஷா அம்மையார் அவர்கள் அறிவிக்கிறார்கள், 11 பேரும் சேர்ந்து முடிவெடுத்தார்கள். 11 பேரும் அவர்களுடைய புருஷன்மாரை பற்றி அடுத்தவர்கள் கேட்பதற்கு ஒவ்வொருத்தராக விளைவாரியாக சொன்னார்கள். எப்படி இருந்திருக்கும்? சிலர்கள் உண்மையை சொல்லியிருப்பார்கள், யதார்த்தமான புருஷனை பற்றி சொல்லியிருப்பார்கள், புருஷனுடைய குறையையும் சொன்னார்கள், புருஷனுடைய நிறையையும் சொன்னார்கள், புருஷன் எப்படி நடக்கிறான் என்பதை பற்றியும் சொன்னார்கள். அதிலே 11வது பெண்மணிதான் அபு ஜர்ஆ என்று சொல்லக்கூடிய பெண்மணி. ஆயிஷா அம்மையார் அவர்கள் சொல்கிறார்கள், இந்த 11 பேரும் தங்களுடைய புருஷனை பற்றி சொல்லும் பொழுது நான் பக்கத்திலிருந்து கேட்டுக்கொண்டிருந்தேன். அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த 11வது பெண் சொன்னால் என்ன தெரியுமா? நான் ஒரு ஏழை வீட்டிலே இருந்தேன், என்னுடைய வீட்டிலே பெரிய வசதிகள் கிடையாது, என்னுடைய வீட்டிலே ஆடுகள் மாத்திரம்தான் இருந்தது. என்னை பெண் பார்ப்பதற்காக வேண்டிய அபு ஜர்ஆ என்று சொல்லக்கூடிய மனிதர் வந்தார். என்னை பார்த்து என்னை விரும்பி என்னை திருமணம் முடித்தார். நான் அவருடைய வீட்டுக்கு போனேன். அவருடைய வீட்டிலே அவருடைய தாய் உம்மு ஜர்ஆ, அவருடைய மகன், அவருடைய மகள், வேலைக்காரி ஒருத்தியும் இருந்தாள். அந்த வீட்டிலே செல்வ செழிப்பு நிறைந்து காணப்பட்டது. ஒட்டகங்களும் மாடுகளும் ஆடுகளும் நிறைந்திருந்தது. எனக்கு அவர் சில காது தோடுகளை வாங்கி தந்தார். நான் அந்த காது தோடுகளை போட்டதன் பின்னால் அந்த காது தோடுகளை தட்டி அதிலிருந்து எனக்கு வரக்கூடிய சந்தோஷத்தில் அவர் குறிப்படைந்தார். காலையிலே நான் லேட்டாகி எழும்புவேன், நான் நேர காலத்தோடு எழும்ப மாட்டேன். காலையில் எழும்பி பார்த்தால் வீடு முழுக்க சுத்தப்படுத்தப்பட்டிருந்தது. நான் காலையிலே சாப்பிடுவதற்கு போனால் அங்கே மேசையிலே உணவுகள் வைக்கப்பட்டிருந்தது, நிறைய உணவுகள். நான் சாப்பிட்டேன். அந்த உணவுகளை நன்றாக சாப்பிடுவேன். வீட்டில் எனக்கு வேலை கிடையாது, வீடு முழுக்க துப்புரவு செய்யப்பட்டிருக்கின்றது. அவருடைய தாய் பெரியதொரு பணக்காரி, தாராளமாக வணங்கக்கூடியவள். மகனும் மகளும் தந்தையை போன்று தாயை போன்று உரித்து வைத்தாற் போல் இருந்தார்கள். அவர்களுடைய பண்புகள் அனைத்தும் இருந்தது. அவளுடைய வேலைக்காரி எப்படிப்பட்டவள் தெரியுமா? வீட்டில் இருக்கக்கூடிய எந்த ரகசியத்தையும் சொல்லாதவள்,
வீட்டில் இருக்கின்றவர்களுக்கு தெரியாமல் எந்த உணவையும் வெளியே எடுத்துச் செல்லாதவள். காலங்கள் உருண்டோடியது. எனது கணவர் ஒரு நாள் வேட்டைக்கு போகக்கூடிய நேரத்திலே ஒரு பெண்மணியையும் 2 குழந்தைகளையும் பார்க்குகிறார். அந்த பெண்மணியுடைய மார்பகத்திலே 2 குழந்தைகள் பால் குடிக்கின்றது. அவளுடைய அழகை கண்டு, அந்த பிள்ளைகளுடைய அந்த தன்மையை கண்டு அவர் திருமணம் முடித்துக் கொள்கிறார். என்னை அவர் தலாக் சொல்லிவிடுகிறார். காலங்கள் உருண்டோடுகின்றது. அதற்கு பின்னால் நான் இன்னொருவரை திருமணம் முடித்தேன். அவரும் வசதியில் உயர்ந்தவர், அவரிடத்திலும் பொருளாதாரம் இருந்தது, அவரும் வேட்டைக்கு போகக்கூடிய மனிதர். ஆனாலும் இந்த உம்மு ஸர்ஆ என்று சொல்லக்கூடிய இந்த பெண்மணி சொல்கிறாள், ஏற்கனவே திருமணம் முடித்தாரே அந்த கணவர், அவருடைய ஒரு பாத்திரத்துக்கு இவருடைய எந்த பொருளும் ஈடாகாது. அந்த அளவுக்கு முதன்மையாக திருமணம் முடித்தவர் என்னோடு அன்பாக பாசமாக இருந்தார். நான் பேசினால் தட்டமாட்டார், பேசினால் காது கொடுத்து கேட்பார். அந்த அளவுக்கு இனிமையாக நடந்து கொண்டார். ஆனால் இவரிடத்தில் எனக்கு அப்படி எதுவுமே கிடைக்கவில்லை. இதை சொல்லி முடித்தவுடன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா அம்மையார் அவர்களை பார்த்து கேட்டார்கள், அழகான ஒரு வர்ணனை. என்ன வர்ணனை தெரியுமா? மனைவி விரும்பும் கணவன், மனைவி நேசிக்கும் கணவன், மனைவி நேசிக்கும் கணவனுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஆயிஷா அம்மையார் அவர்கள் அந்த ஹதீஸை முஸ்லிமிலே கொண்டு வருகிறார்கள். ஏராளமான வர்ணனைகள் சகோதரர்களே, நான் அந்த வர்ணனைகளை சொல்லவில்லை. அடுத்தவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்பது முஸ்லிம் என்ற கிரந்தத்தை புரட்டி பெண்களே நீங்கள் பாருங்கள், ஆண்களே நீங்கள் பாருங்கள், பார்த்து உங்களை நீங்கள் திருத்திக் கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டார்கள், ஆயிஷாவே நான் சுப்ஹானல்லாஹ், ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, கேட்கணுமா ரசூலுல்லாஹ்? ஆயிஷா அம்மையார்ட்ட கேட்கணுமா? சொன்ன உடனே நான் உனக்கு இந்த அபூ ஸர்ஆவை போன்றவனா என்று கேட்டார்கள். சுப்ஹானல்லாஹ், நான் உனக்கு அபூ ஸர்ஆவை போன்றவரா? ஆயிஷா அம்மையார் அவர்கள் சொன்னார்கள், அந்த கைரும் மின்ஹு, இந்த அபூ ஸர்ஆவை விட அல்லாஹ்வுடைய தூதரே பல மடங்கு நீங்கள் மேலானவர்கள் என்று சொன்னார்கள். ஆயிஷா அம்மையார் அவர்கள் கேரண்டி பண்ணினார்கள், கேரண்டி கொடுத்தார்கள். அபூ ஸர்ஆவுடைய வர்ணனை சுப்ஹானல்லாஹ், ஏராளமான வர்ணனைகள். அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் அவர் வர்ணிக்கப்பட்ட அந்த செய்திகள், அதாவது பொருட்கள் எதுவுமே இருக்கவில்லை. அப்படி இருந்தும் ஆயிஷா அம்மையார் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரை அபூ ஸர்ஆவை விட மேலானவர்கள் என்று சொன்னார்கள். சொல்லிவிட்டு ஆயிஷா அம்மையார் அவர்கள் சொன்னார்கள் என்ன தெரியுமா? அபூ ஸர்ஆ அந்த பெண்மணியை தலாக் சொன்னார்கள். ஆயிஷாவே, நான் உன்னை தலாக் சொல்லவில்லை என்று சொன்னார்கள். அபூ ஸர்ஆ அந்த பெண்ணை தலாக் சொல்லியும் கூட கணவனை அந்த அளவுக்கு வர்ணிக்கக்கூடியவளாக இருந்தால் எப்படி அந்த கணவன் அந்த மனைவியோடு நடந்திருப்பாள்? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அவர் அவளை தலாக் சொன்னால் நான் தலாக் சொல்லவில்லை என்ற செய்தியை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இவைகள் அனைத்தும் அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு கணவனுக்கு முன்மாதிரி. அதே போன்று அல்லாஹ்வுடைய தூதர் சில செய்திகளை பெண்களுக்கு சொன்னார்கள். பெண்கள் நினைக்கிறார்கள், ஆம்புடலுக்கு நல்லா கொடுத்து வாங்குறாரு, விளங்கினா எங்களை பற்றி ஒன்றுமே சொல்லல. அதிகமாக அல்லாஹ்வுடைய தூதர் பெண்களுக்கு சொன்னார்கள். என்ன சொன்னார்கள் தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிகாட்டுதலை பாருங்கள் தாய்மார்களே. யமன் நாட்டுக்கு முஆத் இப்னு ஜபல் ரலி அவர்கள் போய் பார்க்கிறார்கள். அங்குள்ள மக்கள் எல்லாம் மன்னர்களுக்கு சாஷ்டாங்கம் செய்கிறார்கள். நான் மதீனாவுக்கு போக வேண்டும், அல்லாஹ்வுடைய தூதரை சந்திக்க வேண்டும், சந்தித்த உடனே அல்லாஹ்வுடைய தூதருடைய காலிலே நான் விழ வேண்டும் என்று நினைத்தவர்களாக மதீனாவுக்கு வருகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் நடந்த சம்பவத்தை சொன்னார்கள். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், முஆதே, இந்த உலகத்தில் எந்த ஒரு மனிதனும் எந்த ஒரு மனிதனுடைய காலிலும் விழக்கூடாது. அப்படி விழும்படி நான் சொல்லியிருப்பேன் என்றால், அப்படி விழுவதற்கு நான் கட்டளையிட்டிருப்பேன் என்றால், உங்களில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மனைவிக்கும் அவருடைய கணவனுடைய காலிலே சிரம் தாய்க்கும்படி நான் ஏவிருப்பேன் என்பதாக நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். சாதாரண கடமை கிடையாது கணவனுக்கு கட்டுப்பட்டு நடப்பது. அல்லாஹ்வுடைய தூதர் அதை ஆழமாக சொன்னார்கள். ஒரு கணவனை மீறி அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இவளுக்கு நீங்கள் உண்பதை கொடுங்கள், ஆடை கொடுங்கள், உங்களுக்கு அவளுடைய முகத்திலே நீங்கள் அடிக்காதீர்கள், இது உங்களுடைய கடமை என ஆண்களுக்கு சொல்லிவிட்டு சொன்னார்கள் அல்லாஹ்வுடைய தூதர்.
பெண்களே, உங்களுக்குரிய கடமை என்ன தெரியுமா? அதாவது கணவன் இல்லாத நேரத்தில் கணவனுடைய விரிப்பை எவருக்கும் நீங்கள் விரிக்காதீர்கள் என்று சொன்னார்கள். அவன் வெறுக்கின்றவர்களை யாரையும் வீட்டுக்குள்ளே எடுக்காதீர்கள் என்று சொன்னார்கள். சாதாரண விவகாரம் கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதருடைய வார்த்தையில் அழகிய முன்மாதிரி. அதற்கேற்றால் போல் நபித்தோழிகள் நடந்து கொண்டார்கள். அதற்கேற்றால் போல் அவருடைய மனைவிமார்கள் நடந்து கொண்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதருக்கு ஸ்ட்ரைக் பண்ணி நாங்க மனைவிமார்கள் எல்லோரும் சேர்ந்து, நீங்க ஸ்ட்ரைக் பண்றீங்களேனா பண்றது இல்லையா? சாமனை கேட்டு கொண்டு வந்து தராட்டி நீங்க பேச மாட்டீங்க. உங்களோட முகமெல்லாம் அப்படியே சுருங்கி போயிடும், பேச்சு வராது. கணவன் வேறையா படுப்பா, மனைவி வேறையா படுப்பா. 3 நாளைக்கு ஒரு மௌன போராட்டம் பிடிக்கும். மாப்பிள்ளை கேளா போனதுக்கு பிறகு டே எங்கன்னு கேட்பாரு வாயை திறந்து, பேசியே நீ பேசாம இருக்கிறாய். அல்லாஹ்வுடைய தூதருடைய மனைவிமார்கள் பார்க்கிறார்கள், அடுத்த வீட்டை பார்க்கிறாங்க. பார்த்தா அந்த வீடுகளில் எல்லா வீடுகளிலும் நிறைய பொருட்கள் இருக்கின்றது. இவங்க எல்லாரும் சேர்ந்து முடிவெடுக்கிறாங்க என்ன தெரியுமா? நம்ம போம் ரசூலுல்லாஹ், எல்லாம் வாங்க போய் ரசூலுல்லாஹ் போய் நம்ம 2 பார்ப்போம். இன்றைக்கு என்ன பார்க்கிறது? அடுத்த புருஷன்மார் தங்களுடைய மனைவிமாருக்கு இந்த உலக இன்பங்களை எல்லாம் கொடுத்து வைத்திருக்கின்றது போன்று எங்களுக்கு நீங்க தாங்க. போய் கேட்டாங்க ரசூலுல்லாஹ். ஆயிஷா அம்மையார் அவர்கள் தலைமையிலே போனாங்க. போய் கேட்ட உடனே அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொன்னான் தெரியுமா? கூப்பிடுங்க, உங்களோட மனைவிமார்கள் இந்த உலகத்துடைய இன்பங்களை எல்லாம் கேட்கிறாங்களா? இன் குந்துன்ன துர்ஜினல் ஹயாத்தத் துன்யா வ ஸீனதஹா, உங்களோட நிலைமை புரியாமல் கேட்கிறார்களா? கூப்பிடுங்க. ஸ்ட்ரைக் பண்ணினாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் எந்த மனைவியுடைய வீட்டிலும் நிற்கவில்லை. தனியாக ஒரு இடத்திலே வீடமைத்து அந்த வீட்டிலே அல்லாஹ்வுடைய தூதர் இருந்தார்கள். அல்லாஹ் திருமறை வசனத்தை இறக்குகிறான். உங்களோட மனைவிமார் கேட்கிறீங்களா? கேட்டா கொடுத்து அவங்களை அவ்வளவு பெரிய தலாக் சொல்லிருங்க. கேட்டா கொடுத்து தலாக் சொல்லுங்க. அவர்களை விட கன்னிகளை, அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடியவர்களை, மறுமையை நம்பக்கூடியவர்களை, உங்களை நேசிக்கக்கூடியவர்களை நாங்கள் உங்களுக்கு திருமணம் முடித்து தருவோம் என்பதாக அல்லாஹ் திருமறை குர்ஆன் வசனத்தை இறக்கினான். மனைவிமார்களுக்கு 2ல ஒரு முடிவு எடுக்கும்படி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்னான். மனைவிமார் எல்லாம் ஒரு புறத்தில் இருந்தாங்க. ஆயிஷா அலி, ஹப்ஸா அலி எல்லாம் ஒரு சைட்ல. ஸ்ட்ரைக் நீங்க ஸ்ட்ரைக் பண்றதா இல்லையா? ஸ்ட்ரைக் பண்றதானே? அப்படியா ஸ்ட்ரைக் பண்றது. ஆனால் விட்டும் போறல. ரசூலுல்லாஹ் வீட்டுக்கு போகவே இல்லை, வேறொரு இடத்துல இருந்தாங்க. உமர் அலி கடும் கோபம். உமர் அலி அவர்களுக்கு கடும் கோபம். ஹப்ஸா நாயகி போய் ஏசினாங்க. அல்லாஹ்வுடைய தூதருடைய நிலைமை தெரியாமலா நீ விளையாடுகிறாய்? ஆயிஷா இடத்தில் போனார்கள், ஏசினார்கள். அவர்கள் அப்படியே அல்லாஹ்வுடைய தூதரை பார்க்க போனார்கள். சகோதரிகளை, போன நேரத்திலே சலாம் சொன்னார்கள், அனுமதி வழங்கப்பட்டது. அவர் மேலே போகிறார். அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு கட்டிலே படுத்திருக்கிறார்கள். பக்கத்திலே பாத்திரத்திலே சில ரொட்டி துண்டுகள், மேலே தண்ணீர் துளித்து இருக்கின்றது. அல்லாஹ்வுடைய தூதருடைய கட்டி ஈச்சம் ஓடைகளால் செய்யப்பட்டிருந்தது. தடவணை ஈச்சம் கொட்டைகளால் நிரப்பப்பட்டிருந்தது. அல்லாஹ்வுடைய தூதர் எழும்புகிறார்கள், அழுகிறார்கள். உமர் அலி அழுகிறார்கள். கண்கள் இருந்து கண்ணீர் வருகின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைச்சாங்க என்ன தெரியுமா? ஹப்ஸா இவட மகள் தானே, அது ஹப்ஸாவை தலாக் சொல்லிட்டு மதீனாவிலே ஒரு கதை பரவியது. அல்லாஹ்வுடைய தூதர் பெண்களை எல்லாம் தலாக் சொல்லி விட்டார்கள் என்ற கதை பரவியது. அதை கேட்கத்தான் உமர் அலி வந்திருக்கிறார். மகளும் அதில் இருக்கிறதால அழுகிறாரு என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைத்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதரே, கிஸ்ரா கைசர் மன்னர்கள் எல்லாம் பஞ்சு மெத்தையில் படுக்க நீங்க ஏன் அல்லாஹ்வுடைய தூதரே இப்படி கஷ்டப்படுகிறீர்கள்? நீங்கள் சொன்னால் செய்வதற்கு நிறைய பேர் இருக்கிறார்கள் என்று கேட்டார்கள். உமரே, அவர்களுக்கெல்லாம் இந்த உலகம் இருக்க எங்களுக்கு அல்லாஹ் மறுமையிலே தயார்படுத்தி வைத்திருப்பது போதாதா என்று சொன்னார்கள். மனைவிமார்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து இறுதியிலே ஒரு முடிவெடுத்தார்கள். எங்களுக்கு அல்லாஹ்வும் மறுமை, அல்லாஹ்வுடைய தூதரும் மறுமை நாளும் தான் தேவை. இந்த உலக வாழ்க்கையில் எந்த இன்பங்களும் எங்களுக்கு தேவையில்லை என்று இறுதியிலே முடிவெடுத்த வரலாற்றை நாங்கள் பார்க்குகிறோம். மனைவிமார்களே, கணவனுடைய பொருளாதாரத்தை நன்றாக உங்களுடைய மனதிலே ஆழமாக பதித்து வைத்துக் கொள்ளுங்கள். அவருடைய பொருளாதார நிலைமைக்கு மேலால் உலகத்தை கேட்காதீர்கள். நீங்கள் உலகத்தை கேட்கும் பொழுது அவர் ஹராமான வழிக்கு போவதற்கு துடிப்பார். மனைவி அல்லவா, திருப்திப்படுத்த வேண்டும் அல்லவா, வாழ்க்கையிலே சந்தோஷம் இருக்க வேண்டும் அல்லவா,
உழைப்பார், அந்த உழைப்பு ஹலாலில் இருந்து ஹராத்துக்கு போகும். உங்களை நீங்கள் ஒரு வரம்போடு நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அப்படி மனைவிமார்களை உருவாக்கினார்கள். மனைவிமார்களும் அப்படித்தான் இருந்தார்கள். அதனாலதான் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நான் சுவர்க்கத்தை பார்த்தேன், சுவர்க்கத்திலே அதிகமாக ஏழைகளை பார்த்தேன், நரகத்தை நான் பார்த்தேன், நரகத்திலே கூடுதலாக நான் பெண்களை பார்த்தேன் என்று சொன்னார்கள். சஹாபிய பெண்கள் என்ன செய்தார்கள்? படபடத்து போனார்கள். அல்லாஹ்வுடைய தூதரே, உங்களை நம்பியிருக்கிறோம், அல்லாஹ்வை நம்பியிருக்கிறோம், அல் குர்ஆனை ஓதுகிறோம், தான தர்மம் செய்கிறோம், இப்படி இருந்தும் எங்களை நீங்கள் அதிகமாக நரகத்திலே நீங்கள் பார்த்தீர்களா என்று கேட்டார்கள். ஆம் பார்த்தேன், ஆம் பார்த்தேன். என்ன செய்தார்கள்? இந்த உலகத்திலே என்ன செய்கிறார்கள்? நீங்கள் உங்களுடைய கணவனையும் பிள்ளைகளையும் திட்டுகிறீர்கள் என்று சொன்னார்கள் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வை நம்பிய ஒரு பெண், அல்லாஹ்வுடைய தூதரை நம்பிய ஒரு பெண், குர்ஆன் ஓதக்கூடிய ஒரு பெண், ஈமான் உள்ள ஒரு பெண், தான தர்மம் செய்யக்கூடிய ஒரு பெண், அவள் செய்கின்ற பாவம் நரகத்துக்கு கொண்டு போகக்கூடிய முக்கியமான அம்சம் என்ன தெரியுமா? கணவனையும் திட்டுகிறாள், பிள்ளைகளையும் திட்டுகிறாள். நீங்க அப்படி திட்டுற மாதிரி தெரியுமா? திட்டுவோம், நீங்கள் திட்டுகின்றீர்கள். ஒரு பொருளை கொண்டு வந்து கொடுத்த உடனே உங்களுடைய வாயிலிருந்து அது பிடிக்காவிட்டால் முணுமுணுப்பீர்கள். கணவன் திரும்பி என்னன்னு ஒரு முறை பார்த்தால் பேசாம பணியை பார்த்து அப்படியே நீங்க போயிருவீங்க. நீங்கள் பெற்றெடுத்த செல்வங்களை நீங்கள் திட்டுகின்றீர்கள், மாடுக்கு ஒப்பாக்குகின்றீர்கள் உங்களுடைய செல்வங்களை. அவன் பாடசாலையிலே பரீட்சையிலே ஃபெயிலானால், குலப்படியாக இருந்தால், ஏதும் தவறு செய்தால், கணவன் வரும் பொழுது உங்களுடைய பிள்ளையை பார்த்தீர்களா என்று கேட்கிறீர்களா இல்லையா? தவறு செய்தால், பரீட்சையில் ஃபெயிலானால் உங்களுடைய பிள்ளை, பரீட்சையிலே மார்க்ஸ் எடுத்தால் எங்களுடைய பிள்ளை என்று சொல்கிறீர்களா இல்லையா? நரகத்திலே பார்த்தேன். கணவனுக்கு நீங்கள் மாறு செய்கின்றீர்கள், அதனால் நீங்கள் நரகத்திலே இருக்கின்றீர்கள் என்பதாக நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். நீங்கள் எல்லோரும் ஒரு காலத்திலே யுவதிகளாக இருக்கும் பொழுது உங்களை திருமணம் முடிப்பதற்கு எத்தனையோ ஆண்கள் வந்திருப்பார்கள், பார்த்திருப்பார்கள். உங்களுடைய தாயும் தந்தையும் என்னுடைய மகளை திருமணம் முடிப்பதற்கு இவனாவது விரும்ப மாட்டானா என்று கவலையில் இருந்திருப்பார். வருகின்றவர்கள் எல்லோரும் சாப்பிடுவார்கள், இருப்பார்கள், கரைப்பார்கள், போகும் பொழுதே குறையை சொல்லிக் கொண்டு போவார்கள். எத்தனை முறை வருகின்றவர்களுக்கு தன்னை காட்டிக் கொள்வதற்காக இவள் அலங்கரித்திருப்பாள். எத்தனை முறை தந்தையும் தாயும் வருகின்றவர்களை உபசரிப்பதற்காக வேண்டி ஆயிரக்கணக்கான ரூபாக்களை செலவு செய்து உணவு பண்டங்களை தயார் செய்து வைத்திருப்பார்கள். இவனாவது என்னுடைய மகளை திருமணம் முடிக்க மாட்டானா என்ற ஒரு ஏக்கம். அப்படி இருக்கும் பொழுது, கவலையிலே நீங்கள் எல்லோரும் இருக்கும் பொழுது, அல்லாஹ் ஒருவனை அனுப்பி உங்களை விரும்பச் செய்து உங்களை திருமணம் முடித்து கொடுத்து உங்களை இந்த ஊரிலே மலடி என்ற பட்டத்தை வாங்காமல் இருப்பதற்காக உங்களுக்கு பிள்ளை பாக்கியத்தையும் தந்த அல்லாஹ் எல்லாவற்றையும் நிறைத்து தந்த கணவனுக்கு நீங்கள் மாறு செய்கின்றீர்களே, பழசை மறந்தீர்களா? பழசை ஞாபகித்து பாருங்கள். கணவனுக்கு நீங்கள் மாறு செய்யாதீர்கள். கணவன் வீட்டிலே இல்லை, கணவன் வெளிநாட்டிலே இருக்கிறான். கணவன் வீட்டிலே இல்லை, கணவன் வெளிநாட்டிலே இருக்கிறான். கணவன் ஊரிலே இல்லை, கணவன் பஜாரிலே இருக்கிறான். ஒரு காலத்தில் சொல்வார்கள் என்ன தெரியுமா? பெண்கள் எல்லோரும் வெளியே போனால் தான் தவறு செய்வார்களாம். இன்று வீட்டுக்குள்ளே இருந்தே தவறு செய்கிறார்கள். அதிலும் கூடுதலாக திருமணம் முடித்த பெண்கள் தவறு செய்கிறார்கள். கணவனுக்கு தெரியாமல் இன்னொரு ஆளுடன் தொடர்பு வைத்திருக்கிறாள். அவனோடு மணித்தியால கணக்கிலே டெலிபோனில் பேசுகிறாள். கணவன் வரும் பொழுது வந்த கோடை அழைக்கிறாள், மிஸ் கோடை அளிக்கிறாள், டயல் பண்ணின கோடை அளிக்கிறார். கணவன் எடுத்து பார்த்தா கூட கணவனுக்கு தெரியாது. செய்கிறார்கள் பெண்கள். கணவனுக்கு வேண்டுமென்றால் தெரியாமல் இருக்கலாம், ஆனால் படைத்த ரப்புல் ஆலமீனுக்கு இந்த செயல்பாடு தெரிகின்றதல்லவா, அதனால் தான் அவள் நரகத்திலே இருக்கிறாள் என்பதாக நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் இந்த உலகத்திலே ஆக சிறந்த ஒரு கணவர். அவருடைய குடும்ப வாழ்க்கையை யாரெல்லாம் ஃபாலோ பண்ணுகிறார்களோ அவர்களுடைய குடும்ப வாழ்க்கையில் பெரிய பொருளாதாரம் தேவையில்லை, பெரிய மாட மாளிகைகள் தேவையில்லை, ஏசி ரூம்கள் தேவையில்லை, வாகனம் தேவையில்லை. அவர்கள் தரையில் படுத்தாலும் அந்த வாழ்க்கை சந்தோஷத்துக்குரிய வாழ்க்கையாக இருக்கும். அந்த வாழ்க்கையை அல்லாஹ் பொருந்திக் கொள்ளக்கூடிய வாழ்க்கையாக இருக்கும்.
எனவே நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அழகிய முன்மாதிரிகள் ஏராளம் ஏராளம் ஏராளம். அதிலே நான் உங்களிடத்தில் தொட்டு காட்டியது அவருடைய குடும்ப வாழ்க்கையில் ஒரு கணவனாக இருக்கும் பொழுது எப்படி நடந்து கொண்டார் என்பதை. எனவே நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போன்று எங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதற்கு அல்லாஹ் நம் அனைவருக்கும் அருள்பாலிப்பானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.